அருணனுடைய கருத்தை வாங்கிட்டு வர திரு அருணன், இங்க தென் மாவட்டங்களை தொடர்ந்து மண்டலமா கூட்டணிகள் குறிவைக்கிறாங்க. அது திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி. ஏற்கனவே மேற்கு மண்டலத்தை பேசினோம். இந்த முறை தென் மாவட்டங்கள்ல சொல்லும் போது அதிமுக பொதுச் செயலாளர் நேற்றைக்கு நடந்த என்டிஏ கூட்டத்தில் சொல்றாரு, அதிமுகவினுடைய தேர்தல் வெற்றி, ஆட்சி அமைக்கிறதுக்கான வெற்றியவே தென் மாவட்ட மக்கள் கொடுக்க தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அவரு ஒரு தன்னுடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும்னு அது அப்படித்தான் பேசுவார். இங்க இருக்கக்கூடிய அதிமுக நண்பர் கூட அதற்கு தன்னாலான விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார். ஆமா, அப்படி தென்மண்டலம் இந்த தடவை, ஏன்னா முன்பு அப்படி இல்லை அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கு மறைமுகமா. இப்ப வரும் தென்மண்டலத்துல அதிமுகனா கடந்த தேர்தலில் இல்லை என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிற ஒரு விஷயம். இப்ப ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்கிறார், அல்லது அது அதிமுகவுக்கு லாபம் என்று ஒரு கணக்கு போடுறார். ஆமா, இப்ப ராமநாதபுரத்துல நின்று மக்களவை தேர்தல்ல அவர் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்துல 3 லட்சம் ஓட்டு வாங்கியது, அதுவும் 4-5 ஓபிஎஸ் வேற அந்த தேர்தல்ல. அப்ப அந்த பெயர் குழப்பம்லாம் வேற வரும்னு எதிர்பார்த்து அப்படியே அதையெல்லாம் மீதி 3 லட்சம் வாக்குகள் என்பதுக்கு நம்முடைய அதிமுக நண்பர் தருகிற விளக்கத்தை கவனிச்சிங்களா? அவரு நிக்கிறதுனா வேலை வாப்பாரியா, அதுலதான் ஓட்டு வாங்கினாரு. மிச்ச தொகுதிகள்லாம் அவரால் எந்த பயனும் எந்த கட்சிக்கு இருக்காது அப்படி என்று ஒரு ஸ்வீப்பிங். அதான் அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. நீங்க ஒரு தொகுதியை ராமநாதபுரம்னு மக்களவை தொகுதி ஒன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 25 சட்டமன்ற தொகுதிகள்ல அமமுக அந்த ஓட் டிஃபரன்ஸ்ல இருந்தாங்க. இப்ப அது எங்களுக்கு பலம் தானே அப்படிங்கிறாரு. நான் அமமுகவுக்கு வர்றேன். அதற்கு முன்பு ஓபிஎஸ் ஆல எந்த பயனும் திமுக அன்னைக்கு கிடைக்காது என்று சொல்வது என்ன நியாயம்னு கேட்கிறேன். ஏன்னா இப்ப அண்மை கால 2024 தேர்தல் முடிவு இது. ஓபிஎஸ் நின்றது என்பது 2021 அல்ல. அப்ப 2 ஆண்டுகள். அப்ப அவருக்கு எதுவுமே இல்ல. அப்ப ராமநாதபுரத்திலேயே 3 லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா போட்டியில் எப்படி? இந்த பக்கம் தேனி உத்தவபாளையத்திலிருந்து இந்த பக்கம் மதுரை வரைக்கும் அவருக்கு ஒண்ணுமே இல்லை என்று பேசுவது அது அவங்களுடைய கற்பனை என்றுதான் நான் பார்ப்பேன். நிச்சயமாக அவருக்கு செல்வாக்கு உண்டு. அது நிச்சயமாக திமுக அன்னைக்கு பயன் தரும் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. எதை வச்சு அவர் இப்ப டிடிவிக்கு வர்றேன். இப்ப டிடிவி தினகரன் தம் பக்கம் வந்திருக்காருன்னு இல்ல. முதல் விஷயம், டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்காரு. பாஜக தலைவரை சந்திச்சு, எடப்பாடியை சந்திச்சு அல்ல. அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதிமுக பாஜக அணிதான் வெற்றி பெறும் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா தான் தேர்தலில் நிக்க மாட்டேன்னு ஏன் தினகரன் அறிவிக்கிறாரு எனக்கு புரியல. யாராவது ஒரு வெற்றி முகத்தில் இருக்கும்போது, வெற்றி கூட்டணியில இருக்கும் போது, அதுலயும் எதிர்பாராத வகையில தாங்க ஒவ்வொரு கட்சியினுடைய வியூகமா இருக்கலாம் அவர்களுடைய முடிவு. அது எப்படி வியூகமா இருக்கு? தலைவரே நிக்க மாட்டேங்கிறாரு தேர்தல்னா, டிடிவி தினகரனுடைய கட்சி சார்பா அமமுக சார்பா நிக்கிற இதர வேட்பாளருடைய மன உறுதி எப்படிங்க இருக்கும்? நான் அப்படி பேசுவேன், அவங்க வேணா சொல்லட்டும். அது வியூகம், உத்தி, தந்திரம்னு. இது ரொம்ப இயல்புக்கு விரோதமானது. ஒரு புதிய கூட்டணிக்கு வந்திருக்கீங்க, அப்ப இது வெற்றி பெற போகுது. அதுவும் நேத்தெல்லாம் பிரதமர் அப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு டிடிவி தினகரன். நான் அதுக்குள்ளெல்லாம் போகல நேரம் கருதி. ஆனால் 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, நான் தேர்தல் நிக்க மாட்டேன். 2வது, என் கட்சிக்கான சீட்டை யார்ட்ட வாங்குவேன்னா பாஜக கிட்ட தான் பேசுவேன். சரி, எடப்பாடி ஆட்ட பேச மாட்டேங்கிறாரு. இதுலயே ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான பாட்டு இல்ல, தென்மண்டலத்துல அங்க மதுரையில வெற்றி போறோம்னு பேசுறாங்கல்ல, மதுரைக்கு என்னங்க பண்ணிருக்காங்க? இல்ல, அதாவது 2019 அறிவிச்செல்லாம் கூட விட்டுற, 2019 அடிக்கல் நாட்டினாரு இதே பிரதமர் மோடி எய்ம்ஸ் கட்டடத்துக்கு. 7 ஆண்டுகள் ஆச்சுங்க எங்க மதுரைக்கு. 7 ஆண்டுகளா எய்ம்ஸ் கட்டட முடியல. முடியாமல இன்னொரு இடத்துல கொண்டு போய் அந்த பிள்ளைகளை சேர்த்து எய்ம்ஸ பார்க்காமலே ஆனா எய்ம்ஸ்ல பட்டம் வாங்க போறவங்க. இது என்ன கூத்தா இருக்குது? ஆனா மற்ற இடங்கள்லாம் எய்ம்ஸ் முடிச்சிடும். இன்னும் ஒண்ணு, மதுரைக்கு மெட்ரோ அது ஏங்க தரமாட்டேன். எய்ம்ஸ் மருத்துவமனை வரவிடாம தடுக்கிறதே திமுக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதத்தான் அவத்தான். அதாவது நான் கேட்கறது, நான் கேள்வி கேட்பேன், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் மதுரைக்காரங்கெல்லாம். இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு சொல்லி தெரியாம எய்ம்ஸ் இன்னும் வராம, ஏங்க நீங்க 2019 அடிக்கல் நாட்டிவிட்டு அந்த கட்டடத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு மோடிக்கா ஸ்டாலினுக்காங்க? இது என்ன வாதம்? நியாயம் வேணாம்.
நம்ம அதே தொடர்ந்து போல பேசலாம். மெட்ரோ திட்டத்தை மறுத்தது என்பது மதுரை மக்கள் கடுமையான கோபத்தோடு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். பேசுவோம், முதற்கட்ட வாதமா எடுத்துக்கிறேன், நம்ம பேசலாம். திருமிகு விஜயதாரணி, இங்க தென் மாவட்டங்களை குறிவைக்கிறீங்க. என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கிறதே தென் மாவட்டத்தில் அப்படிங்கிற ஒன்றையும் நேற்றைய என்டிஏ கூட்டத்தில் பேசி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் மாதிரியான கோயில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக போட்டியிட்டு அங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறதும் கூட ஒரு இலக்காக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு 2021 தேர்தலை நாம் ஒப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். 2021 தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்றது 48% வாக்குகளில். அதிமுக தோல்வியை தழுவியது 42%. அதிமுக கூட்டணி, பாஜகவோடு இணைந்த கூட்டணி 42% வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினாங்க. அதில் அமமுக 7% வாக்குகளை எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் 3% வாக்குகளை எடுத்திருந்தாங்க. அப்படி அமமுக அதிமுக ரெண்டும் சேரும் பொழுது 49% வாக்குகள். அதே திமுக ஆட்சியை பிடிக்குது 47, 48% வாக்குகள். சரி, அப்போ 1% தான் டிஃபரன்ஸ். ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் அதை வச்சு கணக்கு பண்ணீங்கன்னா 1% டிஃபரன்ஸ்ல தான் ஆட்சி அமையுது. அப்படி 1% டிஃபரன்ஸ்ல தான் இவங்க இன்னைக்கு ஆட்சியில உட்காந்துருக்காங்க. அதான் உண்மை. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி முடிந்து அப்போது இருந்த ஆன்டி இன்கம்பன்சி மாதிரியான விஷயங்கள் ஃபேக்டர் செயல்பட்டது வேற. இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் செயல்பட்டு வரப்போகிற வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது சமீபத்திய உதாரணம்னா நீங்க 24 நாடாளுமன்ற தேர்தல நாடாளுமன்ற தேர்தல கூட பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா போட்டியிட்டு கூட இது பாஜக கூட்டணி 19% வாக்குகளை எடுக்கிறாங்க. அதிமுக 40% வாக்குகளை எடுக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா அதையும் ரெண்டையும் கூட்டி பார்த்தா 59% வாக்குகளா போகுது. அப்படி பார்க்க போனா திமுக வெற்றி என்பது அங்கேயும் கேள்விக்குறிதான். சதவீதத்து அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொன்னது, ஈவன் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பா வந்த கருத்து கணிப்பு முடிவுகள், அது கன்சிடர் பண்ண வேண்டாமா? இல்ல, அதெல்லாம் கருத்து கணிப்புகள், ஒப்பீனியன் போல்ஸ் நிறைய வரும். ஒப்பீனியன் போல்ஸை ரொம்ப ரிலை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது எங்களுக்கு சாதகமா இருந்தாலும் சரி, யாருக்கு சாதகமா இருந்தாலும் சரி. ஆனா அதே நேரம் எக்ஸிட் போல்னு வரும்போது கொஞ்சம் ரிலை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதையும் தாண்டி அதிசயங்கள் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆகையால இன்னைக்கு அவர் நம்ம சகோதரர் பாலா அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி எடப்பாடியார் இவங்கெல்லாம் டெல்லிக்கு போய் பேசுறாங்க. ஏன் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை டெல்லிக்கு தானே போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டும் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸும் திமுகக்குள்ள பிரச்சனை. தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சர் வேட்பாளர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் போய் டெல்லிக்கு பேசிட்டு வர்றது சரியான. அவர் போய் டெல்லிக்கு பேசிட்டு வர்றது, அமித்ஷாஜி அங்கிருந்து இங்க பேசிட்டு போறது, அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, எடப்பாடியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, பிரதமர் அவர்கள் இங்க எடப்பாடியார மேடையில பெருமைப்படுத்துவது, இது எல்லாமே இந்த கூட்டணிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்துதான் இதெல்லாம் செய்யறாங்க. அதுதான் நீங்க பார்க்கணும்.